சொல்லி கொடுக்கறத கவனமா கவனிச்சாதான் இந்த சம்பவம் உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க கவனிக்கலன்னா அதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஃபைவ் கதிஜா இங்க நடத்திட்டு இருக்கல்ல, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முக்கியமான சம்மதம் சொல்லிட்டு இருக்கல்ல, எந்திரிங்க. எவ்வளவு இம்பார்ட்டன்டான சம்பவம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அங்க வந்து விளையாடுறீங்க. ஐயோ போய் சொன்ன கேக்குறீங்க. எப்ப பார்த்தாலும் பசங்க கூட தான் பேசிட்டு இருக்கீங்க. பொண்ணுங்க கூட பேசி நான் பார்த்ததே இல்ல. இங்க வாங்க, இங்க வந்து சம போடுங்க. போடுங்க, இந்த சம போடுங்க. சார் அதெல்லாம் தெரியாது. இந்த சம போடுங்க. இந்த சம போட்டு ஆன்சர் வரல அப்படின்னா நாளைக்கு பேரண்ட்ஸோட வரணும். புடிங்க. என்ன பண்றேன்னு தெரியலையே. ஐடியா இருக்கு கணவன் மச்சான், எனக்கு ஒத்துட வேண்டித்தான். ஏ ஜூட் கார்த்திக், என்ன பண்ற? மாதிரியே இப்பதான் உங்களை திட்டிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? எந்திரி. நான் எங்கடா எந்திரி எந்திரி வாங்கி கூப்பிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. போதும், நம்மளால ஈஸியா உஷார் பண்ணிடலாம். இருடா உன்னை வந்து வச்சுக்கிறான். ஏன்டா இப்படிலாம் பண்ற? ச்சே, இந்த மாதிரி ஒபீடியன்ஸ் ஸ்டூடெண்ட்ரா. அம்மா கத்தினே இருப்பான். ஐயோ மென்டல் ஸ்ட்ரைக்கு முறைக்கிறானே. என்னது இது? ஸ்வெட்டர் குளிருது சார். குளிர்தா? ஆமா. இங்க இருக்கலாம் பாரு, ஸ்வெட்டரா போட்டுட்டு இருக்காங்க. நீ ஒரு ஆள் ஸ்வெட்டர் போட்டுருக்க, இதான் சான்ஸ். ஓடிடுறா சஞ்சய். குளிர்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு காலேஜ் யூனிஃபார்மா மாத்திடலாமா? இப்ப பாரு மாமாவோட மகிமைய. எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், அங்க உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்க. இல்ல சார், படிச்சுட்டு தான் சார் இருந்தேன். அப்படியா? ஆமா உண்மையா சார். படிக்கிறதே இல்லையே. ரசிச்சு பாக்குறாளே. நீ இந்த சம அப்ப ஒர்க் அவுட் பண்றியா? பண்ணிட்டு தான் சார் இருக்கான். அந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. இல்ல அது சரி, படிக்கிறேன் அதான் அதுக்கு எந்த ஸ்டெப்ல எடுக்கிறது இல்லையே. பரவாயில்ல, நீ வெளிய பண்ணல. பண்றது அவரு, மாட்டுறது நானா? வாரண்டா இருடா. என்னம்மா போட்டிங்களா இல்லையா? ஆட என்னம்மா கரெக்டா போட்டிருக்கீங்க. சூப்பர்மா, வெரி குட், கீப் இட் அப்மா. இத நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லம்மா. சார் உங்களை வாயாடின்னு தான் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நல்லா படிக்கிற பொண்ணா தான் இருக்கீங்க. சரிம்மா, போய் உட்காருங்கம்மா. அம்மா ஒரே நிமிஷம். சார் இனிமேல் பேச்சை மட்டும் தயவு செய்து குறைச்சுக்கோங்கம்மா. அது கொஞ்சம் கஷ்டம் சார். பரவாயில்ல, போய் உட்காருங்கம்மா, போங்கம்மா. ஒரு எஸ்கேப் போயிட்டுண்டா.